6, 7 அந்த அளவுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. லீக்கி கட் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. அப்பப்போ அவங்களுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா லைட்டாக மோஷன் போயிடுறது, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி லூஸ் மோஷன் இந்த மாதிரி குழந்தை இருக்காங்க. இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பிரச்சனையுமே இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னா ஒரு 3-4 உணர்வுகள் அதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ அது அந்த 4 உணர்வில் எது அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்ட்டு நான் கொஸ்டின்ஸ் கேட்டு 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 இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறாங்களா, இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறாங்களா, ஸோ இந்த உணர்வுனால தான் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் இருக்குது அப்படின்னா அவங்க எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு கேட்கணும். பீப்புள்ஸுக்கா, சவுண்டுக்கா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு இருட்டுக்கா, இந்த மாதிரி கேட்டு 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 க்ளோஸ்டு ரூம்னா சில குழந்தைங்க பயப்படுவாங்க. ஸோ இன்னும் சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் இருக்குதா அப்படின்னா இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. சரி உங்கள் குழந்தை எதுக்கெல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு கேட்டால், பயமே இல்லை என் குழந்தைக்கு, ரோட்டில் வந்து என் கையை விட்டுட்டு அவங்களா ஓடிடுறாங்க, இல்லை மேலேருந்து ஜம்ப் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து புரிதல் தன்மை குறைவாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கேட்டகரி கீழே வரும். அதாவது எத்தனை தடவை வந்து சுடுதண்ணியில் கை வச்சாலும் திரும்ப சுடும் அப்படிங்கிறது அந்த புரிதல் குறைவு அப்படிங்கிறதுனால அவங்க போய் கை வைக்கிறாங்களோ தவிர பயம் இல்லை அப்படிங்கிறதுனால கை வைக்கல. அப்போது இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு புரிதல் தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கிற உணர்வு வெளிப்படாமையே இருக்கும். அப்போ அவங்களுக்கு புரிய தன்னை சுற்றிய வந்து சூழ்நிலைகள் புரிய நல்லது கெட்டது தெரிய தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற பயம் அப்படிங்கிறது வெளியே வரும். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் இருக்குதுனாலே கம்பல்சரியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையான பயம் இருக்குது. நான் இன்னுமே உங்களுக்கு சொன்னேன், இது வந்து ஸ்பிரிச்சுவலோட சம்மந்தப்பட்டது அப்படின்னும் நான் சொன்னேன். அப்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, சில குழந்தைங்க டிவோஷனல் சாங்ஸ் கேட்கும்போது மட்டும் அமைதியாவாங்க. அதாவது எப்படின்னா உங்களுக்கு மற்ற சாங்ஸ் கேட்டாலோ இல்லை நான் ஸ்டாப்பாக ஹைப்பராக சுற்றிக்கிட்டே குதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை டிவோஷனல் சாங்ஸ் கேட்கும்போது, எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம், உட்காந்து ஃபுல்லாக அந்த பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எழுந்து விளையாட போவாங்க.